கர்நாடகாவில் 2003லேருந்து 2009 வரைக்கும் சைனட் மோகன்கிற ஒரு சீரியல் கில்லர் 20 பெண்களை ஏமாத்தி கொலை பண்ணியிருக்காரு. அது சைனட் மோகன் ஏன் பேர் வந்துச்சுன்னா அவர் சைனடை வச்சு தான் பல பெண்களை கொண்டிருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்தி வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு தகாடுன்னு. அதுலேயும் சேம் இதே மாதிரி ஹீரோ வந்து பல பெண்களை ஏமாத்தி கொள்ளுவாரு. அதை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் வந்து அந்த சைனட் மோகனை பேஸ் பண்ணி, அதே சைனட் மோகனை பேஸ் பண்ணி வந்த படம் தான் இந்த களம் காவல். படத்தோட கதை என்னன்னா, ஓப்பன்ல மம்முட்டி வீட்டுல இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. அப்போ போன் பேசி முடிச்சோன்னா ஒரு பொண்டாட்டிட்ட நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் பார்த்தா ஒரு லாட்ஜ்ல வந்து அவர் பொண்ணு கூட இருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மர்டர் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதை பத்தி பேசுறாங்க. அப்போ அந்த மர்டரை பத்தி ஒரு ஸ்லாகிச்சு மம்முட்டி பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லி, என்ன உங்களுக்கு என்ன மர்டர் பத்தி எல்லாம் பேசுறீங்க, கொலை பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கொலை பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பொண்ணு கேட்குது, ஏன் கொலை பண்ண முடியாது, இப்படி வந்து சும்மா துப்பட்டா போட்டு ஒரு இருக்குனா போதும் அப்படின்னு சொல்லி விளையாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு இறுக்கி அவர் கொண்டுறாரு. இது வந்து ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் கிடையாது, உங்க ட்ரெயின்லேயே காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி கட் பண்ணா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விநாயகன் வந்து ஒரு ஜாதி கலவரம் அந்த மாதிரி ஒரு மத கலவரத்தை விசாரிக்க வராரு. அப்ப வந்து அந்த கலவரம் நடந்த காரணமான ஒரு பையன்ட்ட விசாரிக்கும் போது என்னோட தங்கச்சி வந்து ஓடி போயிட்டாங்க, அதனாலதான் நான் வந்து போறேன், அது வேற மதக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஓடி போறதா இது மெயின் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்றாரு. அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது பார்த்தா அந்த ஒவ்வொரு லிங்கா வருது, அந்த பொண்ணு காணும், அதோட லிங்க் இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பல பெண்கள் இதே மாதிரி ஓடி போறாங்க. ஓடி போற பெண்கள், அதாவது எல்லா பெண்களும் வந்து தொலைஞ்சு போனவங்க எல்லாருமே யாரு கூட ஓடி போயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாருமே முதிர்கன்னிகள், அப்புறம் விடோஸ், இந்த மாதிரி தான் இருக்கு. இதை வந்து அவர் யோசிக்கிறாரு. அப்போ மம்முட்டியோடது இந்த விநாயகனோட இந்த கதை ரெண்டும் எங்க வந்து மீட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதான் மீதி கதை. இப்ப பாத்தீங்கன்னா மம்முட்டி வந்து கொஞ்சம் கூட இமேஜுக்கு பத்தி கவலைப்படாம பல படம் நடிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும். இப்ப பிரம்மயோகம் இந்த மாதிரி பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இதுலயும் அதே மாதிரிதான், கொஞ்சம் கூட ஒரு இமேஜே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன், த்ரோ அவுட் வில்லன், அப்படியே ஈவில். கொஞ்சம் கூட அவருக்கு பேக் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. அவர் சும்மா சைக்கோ, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயிலர் அலர்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. இதுல விநாயகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ், ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் நடிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 2 கேரக்டர் ஸ்வாப் பண்ணிருக்காங்க. யாரு வில்லன் நடிக்க வேண்டியவங்க வந்து அவங்க ஹீரோவை நடிக்கிறாரு, ஒருத்தர் பயங்கரமான ஹீரோ வந்து வில்லன் நடிக்கிறார். அதுதான் அது மெயின், இந்த படத்தோட மெயினான ஒரு விஷயமே. அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. மம்முட்டி வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டியாவே தெரியல, அந்த கேரக்டரா தான் தெரிஞ்சிருக்காரு. பல பேர்கள் வருது இதுல, நேம் வந்து மாறிட்டே இருக்கு. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மன்மதன், ஒரு பிளே பாய் அங்கிளா பட்டையை கிளப்பியிருக்காரு. விநாயகன் வந்து ஒரு நீட்டான ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா பட்டை கிளப்பியிருக்காரு. ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டரா தான் தெரிஞ்சு எனக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தமிழ்நாடு கேரளா பார்டர் நடக்குது. இதுல வந்து அந்த தமிழ்நாடு கேரளா பார்டர் வந்து சும்மா வைக்கல. அதுல வந்து பல மேட்டர் இருக்கு. அதுல 2 போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் ஒரு மேட்டர் இருக்கு. அதை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மியூசிக்ல வந்து நிறைய தமிழ் சாங்ஸ் வந்து போட்டிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா இளையராஜாவோடது கிடையாது. இளையராஜாவோட போடுவாங்க எல்லா படத்துலயும், மலையாள படத்துல, தமிழ் படத்துல இப்படி போட்டு அவர் கேஸ் போட்டு பல பிரச்சனைகள் ஆகும். அதெல்லாம் இவர் பண்ணல. மியூசிக் வந்து ஓனாவே போட்டிருக்காரு. எல்லா பாட்டும் ஒரு கிளாசிக் சாங்ஸ் மாதிரியே இருக்கு அது ஃபீலிங்கு. இது பல பேர் போய் தேடுவாங்க, அந்த படத்துல இந்த படத்துல இருக்கான்னு சொல்லி தேடுவாங்க. அந்த மாதிரி படம் கிடையாது. இந்த படத்துல வந்து அது ஃபேக்கா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஒரு ரஜினி மாதிரி ஒரு ஆளுங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, இதுல ரொம்ப ஈவிலா பண்ணியிருக்காரு. அது சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆள், அழகான ஒரு ஆள் போய் ஒவ்வொரு எது தூண்டில்ல வந்து போடும்போது எல்லாம் எது மாட்டுதோ அதை மட்டும் பிக் பண்றாரு. ஆனா அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறாரு. அதான் மெயின். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குண்டு, ஒல்லி, கருப்பு, வெள்ளை எல்லாம் பொண்ணு, அவருக்கு பொண்ணா இருந்தா போதும், அந்த மாதிரிதான் அவர் ஒரு ஸ்கெட்சு. இதுல வந்து இவர் வந்து ஒரு லூப் ஒரு இதுல மாற்றுறதே வந்து அவரோட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்னாதான் இதுல மாற்றுறாரு. அதான் மெயின். எல்லா மர்டருக்கும் ஒரு வந்து எப்பவுமே ஒரு மோடஸ் ஆப்ராண்டிம்பாங்க, ஒண்ணு சொல்லுவாங்க, அதை எம்ஓம்பாங்க. அது எல்லா சைக்கோ கொலகாரனுக்கும் ஒண்ணு இருக்கும். அதுதான் மெயின். இந்த படத்துல வந்து ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு. அது முடியாத ஒரு கிளைமேக்ஸா தான் இருக்கு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிளாட்டா போன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவர் வந்து போய் ஒரு கரெக்ட் பண்றாரு, அப்படி கொள்றாரு, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம நிறைய படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப தகாடோட ஹெவியா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்ட்ரோல ஒரு ட்விஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு வந்து ரேசியா இருக்கு. எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். முதல்ல யாரு வில்லன் யாரு ஹீரோன்னு காமிச்சிட்டாங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை வச்சு ஸ்கிரீன் பிளே பண்றதுதான் மெயின். ஒரு படத்துல மிஸ்ட்ரியில வந்து ஈஸியா நம்ம வந்து கடைசியில ஒருத்தனை காமிக்கலாம். ஆனா இதுல அப்படி இல்லை, ஃபர்ஸ்டே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுதான் மெயின். செகண்ட் ஹாஃப்ல வந்து செம ரேசியா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. நான் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இதாக தான் இருக்குன்னு நினைச்சேன், ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இந்த நுவார் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க மெயின். அதுதான் ரொம்ப டார்க்கா ஆம்பியன்ஸ் த்ரில்லரா இருக்குது.
மியூசிக் முஜீப் மஜீத் நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. இதுல ஒரு தமிழ் பாட்டு, ஒரு கிளாசிக் பாட்டு ஒன்று இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா மெலடிக்கலா இருக்குது. இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து த்ரில்லருங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல, தொடர்ந்து மலையாளத்துல அது வந்து வந்துட்டே தான் இருக்கு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து நமக்கு தெரிஞ்ச கதை தான் சைனட் மோகனோடது. இதுல வந்து அவர் சைனட் மோகன் வந்து உண்மையாலுமே அவர் இனியும் வந்து ஜெயில தான் இருக்காரு. அவர் வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்தாங்க. அது ரத்தாயி வந்து இப்போ வந்து ஆயுள் உள்ளேயே வந்து நிரந்தரமா இருக்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. விநாயகன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டா நடிச்சிருக்காரு. அதாவது அவரோட பல கோஆபரேட்டிவ்தனங்கள்லாம் வந்து பல படங்கள் காமிப்பாரு. அது ஒரு இயற்கையான விஷயம், அது நல்லா இருக்கும். இதுல வந்து ரொம்ப டீசென்ட் நடிச்சிருக்காரு. அப்போ வந்து அவர் குழந்தைய கூட இருக்கும்போது அதெல்லாம் வந்து யோசிப்பாரு. அவரு இந்த மாதிரி பெண்கள் தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, காணாம போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் பிள்ளைய பார்த்து அவர் யோசிப்பாரு, அது நம்ம பெண்ணும் வளர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பாரு. ஸ்பாட்லைட்னு படத்துல அதே மாதிரிதான், இந்த பல கேத்தலிக் இந்த ஃபாதர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல சைல்டு மாலஸ்ட் பண்ணும்போது அப்போ வந்து இவர் ஹீரோ போய் ஒரு வீட்டை பார்ப்பாரு. அப்ப அந்த ஃபாதர் வீட்டுக்கு வந்து நிறைய குழந்தை போயிட்டு இருப்பாங்க. இவர் வந்து பார்த்துட்டு அழுவார். அந்த மாதிரி ஒரு சீனா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெண் வளர்ந்து இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டில வந்து அது வந்து சர்வே ஆகும்னு சொல்லி அவர் யோசிக்கும் போது அது வந்து திருப்பி அவர் வந்து பயங்கர ஃபோர்ஸா போய் தேடுவாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நிறைய தமிழ் தான், உங்களுக்கு மம்முட்டியே தமிழ் தான் நிறைய சீன்ல பேசிட்டு இருப்பாரு. இப்போ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மலையாள படங்களையும் தமிழ்நாடு வந்து ஒரு மெயினான ஒரு மார்க்கெட்டா பாக்குறாங்க. அது தப்பு இல்லை. ஏன்னா கேரளாவை விட தமிழ்நாட்டில் மலையாள படங்கள் பட்டை கிளப்புது, அவ்வளவு கூட்டம். அது வந்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வேணும். சும்மா வந்து பேன் இண்டியா 100 கோடி 200 கோடின்னு சொல்லி எது கேட்டிருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்லேயே நம்ம கமெண்ட்ல எல்லாம் கேட்கறாங்க இந்த மாதிரி 100 கோடி அடிக்குமா, அது எதுக்கு 100 கோடி, அது தேவையில்லை. மம்முட்டி வந்து இவ்வளவு வந்து டேரிங்கா நடிக்கிறாரு. காரணம் என்ன, இந்த இல்லைன்னு சொல்லி மம்முட்டியை போட்டு அடிக்கிறானுங்க எல்லாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மயுகத்துல போட்டு கொத்தி கொள்ளுவானுங்க, மிதிப்பானுங்க. அந்த மாதிரிலாம் அவர் நடிச்சிருக்காரு. ஏன்னா நான் இந்த மாதிரி தானே நடிப்பேன், நான் பலது பார்த்தாச்சு, இனிமேல் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கியிருக்காரு பாரு. பல ஹீரோக்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இனியும் வந்து தெலுங்கு படத்துல ஒரு இது போன படம் ஒரு 1000 கோடி 2000 கோடி தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எத்தனை வருஷம் நிற்கும்? அதெல்லாம் மம்மூட்டியோட படங்கள் அத்தனை நிற்கும். இவர் நடிச்ச 80s நடிச்ச அமரம்லாம் இனியும் பேசிட்டு இருக்காங்க. அவரோட விதையனு அந்த மாதிரி ஒரு கிளாசிக். எந்த ஃபீல்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து மலையாள சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் கம் ஆக்ட்ரஸ் ரெண்டு பேருமே, மம்முட்டி அண்ட் லாலு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க பாருங்க. எந்த ஃபீல்ட்லயும் கிடையாது. இவனுக்கு 1000 கோடி 2000 கோடி சுத்திட்டு இருக்கானுங்க. 5 வருஷம் தாங்குமா அந்த படம்லாம். இப்ப பாகுபாலி பத்தி பேசுற யார் இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. ஆனா மம்முட்டியோட படங்களை பத்தி பேசுவாங்க. இந்த படம் வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஸ்ட்ரிக்ட்லி வந்து இது அடல்ட் ஒன்லி படம் தான். ஆனா அது வந்து படத்துல கிடையாது. அந்த கண்டென்ட்டுக்கு வேண்டியே வந்து இது வந்து ஒரு 18+ படம் தான். ஏன்னா இந்த படங்களை வந்து பல விதத்தை இது பண்றாரு. அதுதான் மெயின்.